Hi friends, welcome to LB Vibes. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போறோம். சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் செட் ஆகுற மாதிரி சிம்பிளான சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்துல கிரேவிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இது எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு கண்ணாடி பதம் போல் வரணும். அதில் ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் 2 தக்காளி அளவு போல் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழையணும். நல்லா குழஞ்சி பேஸ்ட் போல் வரணும். அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். கிரேவிக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணுறனால கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதி வரட்டும். பாருங்கள், கொதிச்சிடுச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. இது ரொம்ப ஈஸியான கிரேவி, எல்லாருமே செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செட் ஆகும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.